அறநிலைத்துறையினுடைய கோயில்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்ட்ரக்சரலாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க மனதளவில் மகிழ்ச்சியாக தரிசனம் செய்துவிட்டு திரும்ப போகக்கூடிய அளவுக்கான நிறைய முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. கடந்த அதிகாரிகள், கடந்த ஆட்சியாளர்கள், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இந்த கோயில்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கே தவிர அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், கடவுளை நம்பி கோயிலுக்கு ஒரு மன அமைதிக்காக வரக்கூடிய மக்களுக்கான திட்டங்கள் அப்படின்றது நிறைய குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதற்கான விஷயங்களெல்லாம் மாற்றி கோயிலுக்கு மக்கள் மன அமைதியோட, மன நிம்மதியோட கடவுளை கும்பிட்டு அவங்க மன நிறைவாக போகிறதுக்கான பல்வேறு வழிமுறைகளை நம்ம முன்னேற்பாடுகளாக பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் தரிசன முறை அமல்படுத்தப்படும் எப்படி அமல்படுத்த போகிறோம்? ஒரு கோயிலில் மட்டுமா, எல்லா கோயிலையுமா? இதை நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ஏற்கனவே இந்த மாதிரியான ஆன்லைன் தரிசனத்திற்கான அந்த டோக்கன் புக் பண்ணுறதுக்கான ஒரு வசதி இருக்குது. பட் ஆனால் அந்த வசதி முழுமையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அது முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆட்சியில் நிச்சயமாக அதை பண்ணலை. அது சும்மா ஒரு பேரு அளவில் தான் இருக்குதே தவிர்த்து அதை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவோ அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதோ லாஸ்ட் 5 வருஷத்தில் எந்த செய்யவே இல்லை அந்த ஆட்சியாளர்கள். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக, இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றார் போல் பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் கோயில்களில் பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, குறிப்பாக பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை கோயிலுக்குள்ள கூட்டு போகிறதுக்கான அந்த டோக்கன்கள் வழங்குவதற்கு, அதே போல் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் கோயிலுக்கு வரணும்னா அவங்கள சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஈஸியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறதுன்னு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதற்கான விஷயங்களையும் நம்ம அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. 1 மணி நேரத்தில் இவ்வளோ பேர் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வர முடியுன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம திருப்பதி போலவோ சபரிமலை போலவோ ஸ்டாண்ட் அலோன் டெம்பிள் கிடையாது, தனிப்பட்ட ஒரு கோயில் மட்டும் கிடையாது. நமக்கு நிறைய கோயில்கள் இருக்குது. அப்போ 40,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கும்போது அதை நம்ம பல்வேறு கிளாசிஃபிகேஷனில் பிரித்து வச்சுருக்கோம். அதோடைய வருவாயை பொறுத்து பிரித்து வச்சுருக்கோம். அப்போ அந்தந்த கோயில்களின் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்திற்கோ இல்லை 2 மணி நேரத்திற்கோ எத்தனை பேர் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்ற ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையிலான அந்த டோக்கன்களின் எண்ணிக்கையை நம்ம நம்முடைய வெப்சைட்டில் இன்கார்பரேட் பண்ணி அந்த அளவிலான எண்ணிக்கையில் பக்தர்களை தினசரி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபடுத்துவோம். இதன் மூலயமா இப்போ நீங்கள் தினசரி நியூஸ் வருது இல்லையா, திருவண்ணாமலையில் திடீர்னு கூட்டம், வார இறுதி நாளில் கூட்டம் வந்துருச்சு, திருச்செந்தூரில் திடீர்னு ஒரு முக்கிய விழாவில் கூட்டம் வந்துருச்சு, பழனியில் திடீர் கூட்ட நெரிசலாகுது. அப்போ இந்த மாதிரியான இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸை நம்ம இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமா சரி பண்ண முடியும். அதே சமயத்தில் இது எல்லாமே ஆன்லைனில் வழங்கப்படும் பொழுது யாரும் இவ்வளோ டோக்கன்கள் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு கோயிலுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம், அந்த கோயிலில் 2 மணி நேரத்தில் 1000 பேருக்கு தான் நம்ம டோக்கன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1000 டோக்கன்கள் இணையதளம் வாயிலாகவும் குறிப்பாக ஒரு தப்பான ப்ரொபகண்டாவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இணையதளம் மட்டும் கொண்டு போயிட்டீங்கன்னா அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய அரசு எப்பொழுதும் அடித்தட்டு மக்களையும் ஏழை எளிய மக்களையும் மனதில் வைத்து தான் எல்லா முடிவுகளும் இருக்கும். இது இணையதளத்தில் மட்டும் கிடையாது, நிச்சயமாக இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லேயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குவதற்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்வதற்காக அவர்களுக்கான என்னென்ன ஃபெசிலிட்டி செய்யறதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு கோணங்களில் நம்ம அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, எல்லா நாட்கள்லையுமே இந்த திட்டங்கள் இந்த இணையதளம் மூலமாகவும் நேரடியாக கவுண்டர்களையும் நம்ம எந்த எண்ணிக்கையில் டோக்கன்ஸ் கொடுக்குறோமோ அந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் உள்ளே சென்று அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கான முயற்சிகளை தான் நாங்கள் மேற்கொண்டோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.